அமுக்கம். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். இந்த அமுக்கம்ன்றது முக்கியமானது. எங்களுடைய ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டில் வந்து மிகவும் முக்கியம் வந்து அமுக்கம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது கேஜ் ப்ரெஷர், இது மேனிஃபோல்ட் கேஜ் நீங்கள் பயன்படுத்துறீங்க. அந்த மேனிஃபோல்ட் கேஜில் வந்து கேஜ் ப்ரெஷர், சக்ஷன் ப்ரெஷர் எவ்வளவு, டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருங்க என்ன மேனிஃபோல்ட் கேஜில். அது மாத்திரமில்லை, ஒரு கம்ப்ரெஷர் எடுத்தாலும் சக்ஷன் ப்ரெஷர், டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் என்று பார்த்துனீங்க. அதாவது சக்ஷன் ப்ரெஷர் உள்ளிழு அமுக்கம், டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் வெளித்தள்ளல் அமுக்கம். அந்த உள்ளிழு வெளித்தள்ளல் இரண்டும் நடக்கும் போதுதான் அந்த ரீஃப்ரிஜரேஷன் சைக்கிளில், ஏர் கண்டிஷனிங் சைக்கிளில் அந்த குளிரூட்டல் திரவியமானது என்ன செய்யுது, நிலை மாற்றம் அடைந்து அது கேஸாக லிக்விட்டாக வருது. என்ன அதன் பிரதிபலிப்பு தான் என்ன சாமான், நாங்கள் கூலை போடுறோம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூழ் வருது, ஏசியில் கூழ் வருது. ஆகவே முக்கியமானது என்ன, அமுக்கம். இந்த ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டு, refrigeration and air conditioning field, very important for the pressure. Why? Normally we are considering about the gauge pressure while we are using the manifold gauge, suction pressure, discharge pressure. Then we are doing the vacuuming. At the time also we are checking the pressure. Rather than that, there's a compressor, there's a suction line and a discharge line. Suction pressure and the discharge pressure. After that, as the result of this only, the refrigerant is rotating to the refrigeration cycle. To the, sometimes it is a gas form, sometimes it is a liquid form. As the result only, we are feeling the cool. We are feeling the cool. Therefore, this is pressure is very important for this subject, refrigeration and air conditioning. இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ள ப்ரெஷர், பார்க்கக்குள்ள அமுக்கம். இந்த அமுக்கத்தை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அமுக்கம் உங்களுக்கு தெரியும், அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு. அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு. அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு. அமுக்கம் பிரஷர் சமன் விசை ஃபோர்ஸ், பரப்பு ஏரியா. அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு. The pressure is pressure equal to force divided by area. Force divided by area. அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு. அப்போ இதில் டெஃபினிஷன் என்ன, அமுக்கம் விசையின்கீழ் பரப்புண்டா என்ன, அதை நாங்கள் ஒவ்வொரு அமுக்கம் என்றால் என்ன, விசையின்கீழ் பரப்பு, அதுக்கு வரைவிலக்கணம் அமுக்கம் என்றால் என்ன என்றால், இப்போ பார்த்தீங்கன்னா அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு. இப்போ இந்த அமுக்கம் விசையின்கீழ் பரப்பாக இந்த அமுக்கம் அந்த பரப்பை வந்து நான் ஏ வந்து ஒன்று எடுக்குது, ஏ வந்து ஒன்று. ஆகவே பி சமன் எஃப் இன்கீழ் ஒன்று. ஆகவே பி சமன் எஃப் ஒன்று வருது, பி சமன் எஃப். இப்போ இந்த யூனிட் வந்து ஒன்றா இருக்கும் போது, அதாவது அலகு வந்து, அதாவது பரப்பு வந்து ஒன்றாக இருக்கும் போது, அதாவது யூனிட் இல்லை, அதாவது வந்து பரப்பு வந்து ஒன்றாக இருக்கும் போது, ஏரியா வந்து ஒன்றாக இருக்கும் போது நாங்கள் என்ன செய்கிறோம், பி வந்து எஃப்க்கு சமனாக வருது. ஆகவே அமுக்கம் என்றால் என்ன, ஓரலகு பரப்பில் ஏ சமன் ஒன்று, ஓரலகு பரப்பில் தாக்குகின்ற விசை தான் என்ன, அமுக்கம். ஓரலகு பரப்பில் தாக்குகின்ற விசை. அந்த அமுக்கமானது வளிமண்டலத்தில் இருக்கிற அமுக்கமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய குருதி அமுக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு கேஜ் பிரஷராக இருக்கலாம், அல்லது எங்களுடைய உபகரணம் கம்ப்ரஸரில் உள்ள சக்ஷன் அமுக்கமாக இருக்கலாம், அல்லது டிஸ்சார்ஜ் அமுக்கமாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஆட்டோமொபைலில் ஒரு என்ஜின் எடுத்தீங்கடா, 4 ஸ்ட்ரோக் என்ஜின், 2 ஸ்ட்ரோக் என்ஜின் எடுத்தீங்கடா, அந்த என்ஜினில் உள்ள அடிப்பு சக்ஷன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக், எக்ஸ்கோ ஸ்ட்ரோக் என்று 4 ஸ்ட்ரோக் இருக்கு என்ஜின்கள். அதாவது சக்ஷன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக், எக்ஸ்கோ ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் அவ்வளவிலேயும் ஏர் ஃபியூவல் மிக்ஸ் ஆகி அங்கே என்ன நடக்குதுன்னா அமுக்கம் கூட்டப்படுது, அமுக்கம் குறைக்கப்படுது. அமுக்கம் அதிகமாக அதிகரிக்கக்குள்ளதான் அந்த பெட்ரோல் வந்து ஸ்பார்க் ஆகுது, ஸ்பார்க் பிளக் உதவியோடு.
ஆகவே அங்க அமுக்கம் கனவளவு, அமுக்கம் கூட கனவளவு என்ன இது குறையும், அமுக்கம் கூட கனவளவு குறையும். இதைத்தான் பொயிலின் விதி என்று நாங்கள் ஏற்கனவே படிச்சினாங்க. அமுக்கம் கூட கனவளவு குறையும். அதாவது நாங்கள் பொயிலின் விதி என்றால் என்னென்று படிச்சாங்க பி நேர்விதி சமன் ஒன்றிங்கில் வி. ஒரு குறித்த திணிவுடைய வாயுடைய வெப்பநிலை மாறாதிருக்கும் போது அமுக்கமானது கனவளவிற்கு நேர்மாறு விகித சமன். ஒரு குறித்த திணிவுடைய வாயுவினுடைய அமுக்கமானது கனவளவிற்கு நேர்மாறு விகித சமன். எப்ப வெப்பநிலை மாறக்கூடாது பார்த்தினாங்க. ஆகவே when we consider about the pressure, it is very closely dealing with the Boyle's law. What's the Boyle's law? When the mass remain constant, when the temperature remain constant, when the mass remain constant, when the temperature remain constant, pressure proportionality to 1/V. P proportionality to the 1/V. அதன் அடிப்படையில் நாங்கள் பொயிலின் விதி படிக்கிறாங்க. அமுக்கம் கூட கனவளவினை குறை. ஆகவே அமுக்கம் என்றால் என்ன? ஓரளவு பரப்பில் தாக்குகின்ற விசை. What is pressure? The force acting in the unit area. The force acting in the unit area. Force acting. எப்படி செங்குத்தாக தாக்கணும், எப்படி செங்குத்தாக தாக்கணும். அவ இன்னும் நாங்கள் திருத்தமாண்டா what is pressure என்று கேட்டா, what is the definition of the pressure என்று கேட்டா, the force acting in the unit area. The force, when the force applying perpendicular செங்குத்தாக, when the force is acting or force is applied to the perpendicular for the unit area is called pressure. When the force is acting perpendicular, at the time if it is the unit area, that is called the pressure. Therefore pressure equal to force divided by area என்று பார்ப்போம். அமுக்கம் சம விசைகள் பெறப்பட்டு பார்த்து இதை பார்த்துருக்கிறோம். இவ்வாறு பார்க்கக்கூடிய இந்த அமுக்கம் ஒரு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னா வளிமண்டல அமுக்கம் என்று சொல்லக்கூட நம்ம வளிமண்டலத்தில் அமுக்கம் வந்து 760 மில்லிமீட்டர் இலச நிழல். 760 மில்லிமீட்டர் வளிமண்டல அமுக்கம் வந்து 760 மில்லிமீட்டர் இலச நிழல் அல்லது 76 சென்டிமீட்டர் இலச நிழல் என்று படிப்போம். வளிமண்டல அமுக்கம், வளிமண்டலத்தில் என்ன அமுக்கம் இருக்கு? 760 மில்லிமீட்டர் இலச நிழல் அல்லது 76 சென்டிமீட்டர் இலச நிழல். Okay, this is the atmospheric pressure. What is the atmospheric pressure? That is a 760 millimeter mercury level or 76 centimeter mercury level. mercury level என்று பார்ப்போம். அப்படி பார்க்கக்குள்ள இந்த அமுக்கம் சமம் விசைகள் பரப்பு ஓரளவில் பரப்பில் தாக்குகின்ற விசை, the force acting perpendicular in the unit area is the pressure. அவ்வாறு பார்க்கக்குள்ள அது அலகு இலச நிழல். இன்னும் அதில் முக்கியமான அலகு என்ன என்று பார்க்கக்குள்ள அமுக்கம் சமன் விசையின் பரப்பு. அமுக்கம் அதுதான் காணப்படும். விசை நியூட்டன், பரப்பு ஏரியா. ஆக இது எப்படி எழுதலாம்? நியூட்டன் பெர் மீட்டர் என்று எழுதலாம். நியூட்டன் பெர் மீட்டர். வர்க்கம் ஏரியா, இது வந்து நியூட்டன், இது வந்து ஏரியா. ஏரியா வந்து என்னத்தில் எழுதுவோம்? வந்து மீட்டர் வர்க்கம், நீளம் தராகலாம். நியூட்டன் கீழே மீட்டர் வர்க்கம், நியூட்டன் பெர் மீட்டர் வர்க்கம். இதை இன்னும் எழுதுறேன்டா P7 நியூட்டன் மீட்டர் -2 என்று எழுதலாம். அந்த மீட்டர் வர்க்கம் வைக்கணும் -2. ஆகவே pressure is equal to force divided by area. Therefore force is the Newton, area is the meter squared. As a result of this, Newton per meter squared. Now we can write this P equal to Newton meter -2. Newton meter -2. இந்த ஒரு நியூட்டன் இந்த P இதுதான் வந்து ஒரு பாஸ்கலுக்கு சமம். ஒரு கேபிட்டல் P ஸ்மால் a பாஸ்கல். இதுதான் இப்ப தற்போது உள்ள சர்வதேச அலகு. Now the SI unit, pressure SI unit is Pascal. Pascal. அது வந்து 1 நியூட்டன் மீட்டர் -2. ஒரு நியூட்டன் மீட்டர் -2 அல்லது ஒரு நியூட்டன் பெர் மீட்டர் வர்க்கம் என்ற என்னதுக்கு சமம்? ஒரு பாஸ்கலுக்கு சமம். இவ்வாறு பாஸ்கலோட பார்க்கக்குள்ள 1000 பாஸ்கல் வந்து ஒரு கிலோ பாஸ்கலுக்கு சமம். ஒரு கிலோ பாஸ்கலுக்கு சமம். இது வந்து அமுக்கத்தின் சர்வதேச இன்னும் வேற என்னது கொண்டு அளக்காங்க அலகு பார். என்ன சமன்? பார். அமுக்கத்தின் அடுத்த அலகு வந்து பார். முதலாவது அலகு பாஸ்கல். அடுத்தது வந்து நியூட்டன் மீட்டர் -2. நியூட்டன் மீட்டர்
-2 அல்லது வந்து mercury level அல்லது வந்து psi pound per square inch ஒரு சதுர அங்குல ஸ்கொயர் இன்ச் ஒரு சதுர அங்குலத்தில் தாக்குற அமுக்கம் psi pound per square inch. அப்ப நாங்க அமுக்கத்தை வந்து நியூட்டன் மீட்டர் மைனஸ்ல அளக்கிறோம், பாஸ்கல்ல அளக்கிறோம், பார்ல அளக்கிறோம், psi-ல அளக்கிறோம். என்னக்குள்ள இந்த பாரம் இந்த psi-க்கு இடையே ஒரு நொறுங்கிய தொடர்பு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இரண்டாங்களுடைய பிரஷர் எல்லாம் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் பிரஷரை பார்க்கிறோம், அசிட்டிலின் சிலிண்டர் பிரஷரை பார்க்கிறோம், நைட்ரஜன் சிலிண்டர் பிரஷரை பார்க்கிறோம். இப்போ சில இடத்துல பார்ல இருக்குது. இந்த மீட்டர் வந்து பார் பாரை வந்து என்ன பஸ்கலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி மைக்ரோல் கேஜில் சில இதில் பார்ல இருக்கு. அது நாங்கள் என்ன பண்ணணும் பஸ்கலுக்கு convert பண்ணணும். When we consider about the sum of the cylinders for the oxygen cylinder or the acetylene cylinder or the nitrogen cylinder, some gauges it has a unit is the Pascal or bar, but we need a Pascal or bar. Therefore we have to convert. Therefore we should know, we have to know about what is the connection with the Pascal and the bar. Pascal and the bar. அதுதான் நாங்க போகல 14.6 psi. அதாவது இந்த பெஸ்காலுக்கும் பாருக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த psi 14.6 psi வந்து ஒரு பாருக்கு 7. 14.6 psi வந்து ஒரு பாருக்கு 7. 14.6 பவுண்ட் per psi. அதாவது அமுக்கம் வந்து psi-ல இருக்கக்குள்ள கேஜில் வந்து அமுக்கம் வந்து psi-ல இருக்கக்குள்ள அது வந்து என்னத்துக்கு நாங்கள் பார்த்தோம் இது பாருக்கு மாற்றோம். பாருக்கு மாற்ற மாட்டோம் நாங்கள் திரும்ப நினைவோம் அதை இதுக்கு கழிச்ச துணிஞ்செடுக்கிறோம். ஆகவே 14.6 psi வந்து ஒரு பார் 14.6 psi பவுண்ட் per square inch வந்து சதுர அங்குலத்தில் தாக்குற அமுக்க விசை வந்து 1 பாருக்கு 7. ஆகவே இந்த அமுக்கமானது விசையின் பிறப்பு அதாவது இந்த what is the pressure? Pressure is acting. Pressure means the force acting in the unit area. Force acting in the unit area. How? Perpendicular. செங்குத்தாக தாக்கக்குள்ள அதை தான் சொல்றோம் நாங்கள் அமுக்கம் என்று. இந்த அமுக்கம் வந்து என்னென்னத்தில் அளக்கிறது நாங்கள் வந்து இப்போ பெஸ்கால் தான் சர்வதேச அளவு. 1000 பெஸ்கால் ஒரு கிலோ பெஸ்காலுக்கு சமன். 14.6 psi ஒரு பாருக்கு சமனானது. மற்றது ஒரு psi வந்து ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸுக்கு 2க்கு சமனானது. ஒரு பெஸ்கால் வந்து ஒரு நியூட்டன் per மீட்டர் வர்க்கத்துக்கு சமனானது. அவ்வாறு இருக்கக்குள்ள பஸ்கால் பார் ஆகவே இந்த பிரஷர் அளக்கிற அளவுக்கு முதலாவது வந்து mercury level இரச நீரல் அதாவது வெளிநோக்கி அதாவது வளிமண்டல அமுக்கம் எவ்வளவு இரச நீரல். அதே மாதிரி இது சென்டிமீட்டர் இரச நீரல் எவ்வளவு இதெல்லாம் பார்க்கலாம் என்ன. ஆகவே இந்த அமுக்கத்தினுடைய அளவு அதாவது நியூட்டன் மீட்டர் -2 நியூட்டன் per மீட்டர் வர்க்கம் பஸ்கால் பார். அடுத்தது வந்து என்ன psi என்கின்ற அலகுகளில் இது காணப்படும். ஆக இதுதான் வந்து அமுக்கம். இந்த அமுக்கம் தான் நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா இடத்தையும் பார்க்குறோம். உடனே நேரம் கொம்ப்ரஸரை மாற்றினாலும் திரும்ப சக்ஷன் ப்ரெஷர் ரீசார்ஜ் ப்ரெஷர் அது உடனே வந்து இப்போ அந்த ரீஃப்ரிஜரண்ட் கொண்டு நாங்கள் செலுத்தணும். அது R12 இருக்கட்டும், R22 இருக்கட்டும், R134 இருக்கட்டும், R410 இருக்கட்டும், R600 இருக்கட்டும், இதில் R32 இருக்கட்டும், எந்த ஒரு ரீஃப்ரிஜரண்ட் நாங்கள் வந்து ஒரு ஏசிக்கோ அல்லது ஃப்ரிட்ஜுக்கோ செலுத்தக்குள்ள அதுக்கு ஒரு சக்ஷன் ப்ரெஷர் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் ஒன்று இருக்கும். அந்த அளவுக்கு தான் நாங்கள் செலுத்தக்குள்ள தான். அப்புறம் என்னது பார்க்குறோம் ஆம்பியர் அதை இழுக்கிற மின்னோட்டம் எவ்வளவு அந்த அவ்வளவு இதையும் எடுத்து ஓடக்குள்ள சுமையை எடுத்து ஓடக்குள்ள எவ்வளவு மின்னோட்டத்தை எடுக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆகவே வந்து இந்த அமுக்கம் வந்து ஒரு மிகவும் 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 என்ன ஒரு முக்கியமான தொண்டு.